viewers, welcome to Shenba's Creativity. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரிப்பன் முறுக்கு எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இட்லி அரிசி, கடலை மாவு, பொரிகடலை மாவு யூஸ் பண்ணி ரிப்பன் முறுக்கு பண்ணியிருக்கேன். இந்த கப்பில் 2 கப் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். 2 கப் இட்லி அரிசிக்கு 1 கப் கடலை மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். பொரிகடலை மாவு 1/2 கப் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்க்ரீடியன்ட்ஸ் அளக்கும் போது ஒரே கப்பாக யூஸ் பண்ணுங்கள். அப்போதான் நமக்கு அளவு சரியாக வரும். இந்த ரிப்பன் முறுக்கு பொறுன்னு வர்றதுக்கு வெண்ணெய் 3 டீஸ்பூன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். வெண்ணெய் வீட்டில் இல்லாட்டி எண்ணெய் கொஞ்சம் காய்ச்சி 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்தும் பண்ணலாம். வெண்ணெய் இல்லாட்டி எண்ணெய் சுட வச்சு செய்யும்போது முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ ரிப்பன் முறுக்கு டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரிப்பன் முறுக்கு எண்ணெய் ரொம்ப குடிக்காமல் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ ஒரு கிண்ணத்தில் 2 கப் இட்லி அரிசி எடுத்துக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இந்த அரிசி 1 மணி நேரம் நல்லா ஊறணும். ஊறின பிறகு அதில் இருக்கிற தண்ணியை வடிச்சிட்டு 2 தடவை தண்ணி மாற்றி எடுத்துக்கிங்க. இது நல்லா ஊறியிருக்கு. இப்போ அரிசியை நல்லா கழுவிட்டு நம்ம கிரைண்டரில் போட்டு நல்லா வலுவலுன்னு ஆட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கெட்டியாகவே ஆட்டிக்கிங்க. ஆட்டும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிங்க. இந்த மாதிரி பதத்துக்கு ஆட்டணும். நல்லா வலுவலுன்னு இருக்கணும். இப்போ இதில் 1 கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம். பொரிகடலையை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அதை ஒருக்க சளிச்சிருங்க. பொரிகடலை மாவு 1/2 கப் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு உரப்பு கூட வேணும்னா 1 டீஸ்பூன் சேர்த்து போட்டுக்கிங்க. பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிங்க. வெண்ணெய் 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க. ஒரு சிலர் எண்ணெயை காய வச்சு சூடாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுவாங்க. அதுவும் நல்லாத்தையும் வரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிங்க. நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒன்று போல் பிணைஞ்சி விட்ருங்க. உப்பு உரப்பு ஒருக்க செக் பண்ணி பார்த்துருங்க. பத்தாட்டி சேர்த்துக்கிங்க. மாவு இந்த மாதிரி கட்டியாக இருக்கணும். அப்போத்தையும் முறுக்கு எண்ணெயில் புளியும் போது நமக்கு ரிப்பன் ஷேப் அழகாக வரும். இப்போ எண்ணெயை காய வச்சுக்கலாம். ஒரு வடைச்சட்டியில் 3/4 பாகம் அளவுக்கு கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடேறட்டும். ரிப்பன் முறுக்கு அச்சு இந்த மாதிரி தான் இருக்கும். முறுக்கு உலக்கில் முறுக்கு மாவு 3/4 பாகம் அளவுக்கு எடுத்துக்கிங்க. எண்ணெய் காஞ்சதும் எண்ணெயில் புழிஞ்சிடலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். முறுக்கு புழிஞ்சதும் கொஞ்ச நேரம் வேக விடுங்க. ஒரு சைடு நல்லா வெந்த பிறகு கரண்டியை வச்சு திருப்பி விடுங்க. பொதுவாகவே பலகாரங்கள் நம்ம வீட்டில் செய்கிறது தான் ரொம்ப நல்லது. கடைகளில் செய்யும்போது எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியாது. யூஸ் பண்ண எண்ணெயே திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுவாங்க. அதனால் நம்ம கூடுமான வரை பலகாரங்களை வீட்டிலே செய்வோம். ரிப்பன் முறுக்கு
அழகாக ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.